இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்கலாம் அப்படின்னா 10th ஸ்கேன் காப்பி டவுன்லோட் என்னைக்கு வரும் அப்படின்னா 18-19 இந்த தேதியில் வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ண உடனே வீடியோ அப்டேட் பண்ணுறேன். கமெண்டில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக இப்போ பார்க்கலாம். முதல் கேள்வி, ரீவேல்யூஷன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் 12th கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மண்டே இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த கேள்வி, இங்கிலீஷில் 34 மார்க்கு, ரீவேல்யூஷனில் என்ன ரீசன் எழுதணும், இல்லை ரீசன் எழுதாமல் விட்டு விடவா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பர்டிகுலர் கேள்வினா நீங்கள் ரீசன் எழுதலாம். எல்லா கேள்வியும் ரீவேல்யூஷன் வேணும் அப்படின்னா எழுத தேவையில்லை. 3 டீச்சர்ஸ் உங்கள் எல்லா ஆன்சரையும் செக் பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி, 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில், என்னோட 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் டிசி எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோடைய மார்க் ஷீட்டு, அதாவது ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அக்டோபர் 2nd வீக்கில் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணும்போது உங்களுடைய 10th ஒரிஜினல் மார்க் ஷீட்டையும் டிசியும் வாங்கிக்கிங்க, அங்கேயே இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி, காலேஜில் டிசி கேட்குறாங்க, ப்ரைவேட் கேண்டிடேட் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட சொல்லுங்கள், ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு டிசி கிடையாதுன்னு சொல்லுங்கள். அப்படி ரொம்ப கேட்டாங்கன்னா நீங்கள் மேலே கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, ப்ரைவேட் கேண்டிடேட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுங்க. அடுத்த கேள்வி, 10th கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 2026 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் இப்போ நான் 11th படிக்கணும், ஸ்கூலில் கேட்டால் டைரெக்டாக +2 படிக்க சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 11th ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலாம், இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரைவேட்டாக நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா 2028 மார்ச் ஏப்ரலில் நீங்கள் 12th எக்ஸாம் எழுதலாம். 11th படிக்க தேவையில்லை, டைரெக்டாக 12th நீங்கள் 2028 மார்ச் ஏப்ரலில் எழுதலாம். என்ன குரூப் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுவேன், வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த கேள்வி, 12th இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில், 28 மார்க்கு, பாஸுக்கு 7 மார்க் வேணும், ரீவேல்யூஷன் போட்டால் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா விட்டுடலாம், சரிங்களா? அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட்டு 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எப்போ சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கேன். டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதை பற்றியான டீட்டெயிலான வீடியோ நிறைய இருக்குது, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எப்போ நடக்கும், அரியர் ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு 12th 10th அடுத்த மார்ச் ஏப்ரல், அதாவது 2027 மார்ச் ஏப்ரலில் தான் நடக்கும். எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயிலாம் அப்டேட் பண்ணுவேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது ஒருத்தர் கேட்டிருக்காங்க, என்னென்னா டிஓ ஆஃபீஸில் ஏடி ஆஃபீஸில் போய் கேட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்னல் மார்க்கு உங்களுக்கு போடலை, ஆனால் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், அதனால் நீங்கள் ஃபெயில் தான், உங்களுக்கு மார்க் நீங்கள் 90க்கு எழுதுனது 100க்கு எழுதுனது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க சொன்னது கரெக்டு தான். உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக கன்சிடர் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்டர்னல் மார்க் 0 போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க போட்ட மார்க் ஓகே தான். அடுத்த கேள்வி, இன்னும் ஸ்கேன் காப்பி வரல ஆன்லைனில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கேட்ட கேள்வி 12th 10th 12th வந்துருச்சு, அதை பற்றியான வீடியோலாம் போட்டேன், எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னும் பண்ணலையா? 10th மேக்ஸிமம் 18th 19th, அதாவது 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் அஃபிஷியலாக வரல, வந்த பிறகு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த கேள்வி, 12th ஃபெயிலு எங்கே போய் ஒரிஜினல் மார்க் ஷீட் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது பப்ளிக் எக்ஸாமா இல்லை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமா? பப்ளிக் எக்ஸாம்லாம் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இல்லை ப்ரைவேட் ஸ்டூடெண்டா, அதை பற்றி கிளியராக எதுவும் சொல்லலை. இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு மார்க் ஷீட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் போய், அதாவது நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதி பிரச்சனை கிடையாது, நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் உங்கள் மார்க் ஷீட்டாக வாங்கிக்கிங்க. அதே நீங்கள் ப்ரைவேட் அரியர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா எங்கே எக்ஸாம் சென்டர் எழுதுறீங்களோ, அதாவது எக்ஸாம் சென்டரில் போய் மார்க் ஷீட் வாங்கிக்கிங்க. நீங்கள் அப்ளை பண்ண சென்டரில் வாங்கக்கூடாது, எக்ஸாம் சென்டரில் போய் உங்கள் மார்க் ஷீட்டாக வாங்கிக்கணும். அடுத்த கேள்வி, 10th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எப்போ சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அடுத்த எக்ஸாம் 10th 12th எல்லாமே 2027 மார்ச் ஏப்ரல் நடக்கிற பப்ளிக் எக்ஸாம் தான் அடுத்த எக்ஸாம், அதை தான் நீங்கள் எழுதணும். அதை பற்றியான டீட்டெயிலான வீடியோவை
வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது அவரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சயின்ஸில் பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக 10th கேட்டிருக்காரு. 75 மார்க்குக்கு நீங்கள் 20 மார்க் எடுக்கணும் மினிமம் தியரியில். அதே மாதிரி ப்ராக்டிக்கலில் 25 மார்க்குக்கு 15 மார்க் எடுக்கணும். டோட்டலாக 35 மார்க்கு 100க்கு எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். ஆனால் நீங்கள் மினிமம் 20 எடுக்கணும், இதில் 15 எடுக்கணும். அடுத்த கேள்வி, ரீவேல்யூஷன் 10th வந்துருச்சான்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் ரிலீஸ் பண்ணல. உங்களுக்கு ஸ்கேன் காப்பி ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். அது மேக்ஸிமம் 18th 19th இருக்கும். அன்றைக்கி நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது அவங்களே கேட்டிருக்காங்க, 10th ஸ்கேன் காப்பி வீடியோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்கேன் காப்பி டவுன்லோடு வீடியோவை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த கேள்வி, பிரைவேட் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது பப்ளிக் எக்ஸாமுக்கா இல்லை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கா? ஏன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு இன்னும் ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணல. பப்ளிக் எக்ஸாம் தான் இப்போ இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பிரைவேட் ஸ்டூடெண்ட், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கே எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த எக்ஸாம் சென்டரில் போய் வாங்கிக்கிங்க. இப்போ இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, இப்போவே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்ளை பண்ண சென்டரில் வாங்கக்கூடாது, எக்ஸாம் எழுதின சென்டரில் தான் வாங்கணும்.